அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லியோட மெஷர்மெண்ட்டு தாங்க. இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். இட்லி சுட தெரியாதவங்க கூட ஈஸியாக சுட்டு எடுத்துருவாங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 4 கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. 3 கிளாஸ் இட்லி ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் மாத்திரம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அவல் ஊற போட்டிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு உளுந்து தான் சேம் அதே அளவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம். இதுதாங்க மெத்தடு. நம்ம அரைக்கிற டைமில் கண்டிப்பாக ஐஸ் வாட்ரு ஊற்றி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அரைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் மிக்ஸி ஆனாலும் சரி, கிரைண்டர் ஆனாலும் சரி, சூடு வராமல் இருக்கும். மாவு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்லி கொஞ்சம் ரஃப்பாக ஆகிடும். அதனால் அந்த சூடு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணுறேன். வடைக்கு தகுந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கோங்க. வடைக்கு நம்ம எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி தான். அரிசி கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க. இதுதாங்க மெத்தடு. ரெண்டுமே அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுற விதானம் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன். நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா காலையில் மாவு எடுக்கிற டைமில் நான் அவ்வளோவா மிக்ஸ் பண்ண மாட்டேன். அது லைட்டாக நம்ம மேலே எடுத்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவை மொத்தத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இட்லி நல்லா புசுன்னு வராது. ஃபஸ்ட்டு மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது. அப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். கையிலனாலும் சரி, கரண்டினாலும் சரி, அந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாங்க. ஊற்றி வச்ச அப்புறமா இட்லி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது வெந்த அப்புறமா. இது அப்படியே கொஞ்சமாக ஆற வச்சுடுவோம். உடனே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி வராதுங்க. சில பேருக்கு டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறமா எடுங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல போல் இட்லி புசுன்னு வரும். பார்த்திங்கன்னா இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கங்க. எங்கள் வீட்டில் விருந்தாளி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இட்லி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல வெள்ளைன்னு இருக்கும். தூக்கி போட்டால் அந்த மாதிரி கேட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். பால் மாதிரி பந்து மாதிரி இருக்கும். அதே நான் புட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பகுதி சின்னதாக பீஸாக எடுத்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குங்க. எடுத்து பார்த்தாவே தெரியும் அது நம்மளோட இட்லி எந்த மாதிரி பக்குவம் இருக்குதுன்னு. நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே டைரெக்டாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.